6 நாள் செய்தார். 6 நாள் செய்துட்டு 7ஆம் நாள் அவர் என்ன செஞ்சாராமா? ஓய்ந்திருந்து அந்த ஓய்ந்திருந்த நாளை என்ன செய்தாராமா? பரிசுத்த நாளாய் வாசிங்க. ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹalleluya. அவர் என்ன செய்தாராம்? 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். ஆமென். அப்ப ஓய்வு நாளை தேவன் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வு நாளை யாருக்கு தேவன் தந்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. நமக்கு இந்த ஓய்வு நாளை தேவன் தந்த எதற்காக தந்தார்? ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஆமென். சொல்லுங்க, ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக. சொல்லுங்க மறுபடியும், ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக. தேவன் இந்த நாளை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தப்படுத்துகிறாராம். ஹalleluya. 2 காரியத்தை ஓய்வு நாள் அவர் செய்கிறார். முதலாவது செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். இப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், மற்றைய 6 நாள் நான் பலனாய் இருக்க வேண்டும் என்றால், மற்றைய 6 நாள் நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால், மற்றைய 6 நாள் நான் வந்து வேலைக்கு போகும் பொழுது அந்த வேலையை சுலபமாய் செய்ய வேண்டும் என்றால், இல்லாவிட்டால் நான் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த 7ஆவது நாள் முக்கியமான நாள். ஆமென். இந்த 7ஆவது நாள் முக்கியமான நாள். ஹalleluya. அதான் நான் சொல்றேன், ஓய்வு நாளை நீங்க அசட்டை பண்ணாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இப்போ தேவன் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இதை நான் கனப்படுத்த வேண்டும். நான் கனப்படுத்தாவிட்டால் இதற்கு எதிரானது என்னது? நன்மைக்கு எதிர் என்னது? இல்லையா? சுகத்துக்கு எதிர் வியாதி. அப்ப தேவன் சொல்லுகிறார், நான் இந்த 7ஆம் நாளை ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களை கூடி வர செய்கிறேன். இந்த நாளை பரிசுத்தப்படுத்துகிறேன். ஏனென்றால் மிகுதி 6 நாளும் நீங்க சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென். விசுவாசிகளுக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஓய்வு நாள் என்ன, எங்களுக்கு ஓய்வு நாள் வந்து இலங்கையில வந்து ஞாயிற்றுக்கிழமை, சில மத்திய கிழக்கு நாடுகளை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஆனால் தேவன் எங்களுக்கு இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இதை எங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், நான் தேவ சமூகத்துக்கு ஓடி வரும்படியாக. ஆமென். ஆமென். இப்ப இது என்னுடைய பலத்தால இது முடியாது. ஒரு வாரம் நீங்க வராம இருந்து பாருங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்குது? அடுத்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கு ஏதாவது மறுபடியும் தானே. நான் ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓடி வாங்கன்னு சொல்றது எதுன்னு தெரியுமா? இந்த ஞாயிறு நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஞாயிறு மிஸ் பண்ணுவீங்க. ஆமென். அதுக்கு அடுத்த ஞாயிறு மிஸ் பண்ணுவீங்க. சத்துருடைய பிசாசுடைய ஒரு தந்திரம் தான் இது. ஆமென். இந்த ஞாயிறு எனக்கு ஏதாவது வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டா, அடுத்த ஞாயிறு இன்னொரு சூழ்நிலை சத்துரு என்ன செய்வான்? பிசாசு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பான். நீங்க இந்த தடையை தாண்டி தேவன் நியமித்த நாளை பார்க்கும்படியாக, அதற்கு சந்தோஷமா இருக்கும்படியாக நீங்க ஓடி வருவீர்கள் என்றால், நிச்சயம் நான் சொல்லுகிறேன், அதற்கு பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாளில் எந்த தடை வந்தாலும் உங்களை ஒன்று செய்யவே முடியாது. ஆமென். ஹalleluya. இது நிச்சயம். இது எங்க வாழ்க்கையில அனுபவிச்ச காரியம். ஒரு ஞாயிறு நான் ஆராதனை போகாட்டி என்ன நடக்கும்? அடுத்த ஞாயிறு எனக்கு போக மனசு வராது. போக எனக்கு ராணி இருக்காது. ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் இன்னொன்று ஏதாவது நடக்கும். இப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாங்க என்ன செய்வோம்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு எல்லாரும் சொல்ற காரியம் அதான், இப்ப ஆன்லைன் இருக்குது, இப்பதான் எல்லாமே யூடியூப் இருக்குது, நம்ம அங்கேயே ஆராதனை செய்யணும். ஒரு போதகர் இப்படியாக சபையை வழி நடத்தினார். நான் கடந்த நாட்களில் 2 குடும்பங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இந்த 2 குடும்பங்களும் பரிதாபமான நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். நான் அவர்களை சந்தித்து அவர்கள் பேசினாலும் அவர்கள் கேட்கிற ஒரு மனநிலை இல்லை. அதனால விட்டுட்டேன். என்னன்னா, அந்த பாஸ்டர் எப்படி சபையை நடத்திருக்காருன்னா, எங்கேயோ போய் உபதேசத்தை கேட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நமக்கு ஆலயமே தேவையில்லை, நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க தேவையில்லை, நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், ஆகையால் உங்க ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க, நீங்க வீட்டுல இருந்தே ஆராதிக்கலாம், சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு அந்த 2 குடும்பம் பரிதாபமான நிலையில இன்னைக்கு விழுந்து கிடைக்கிறதை நான் பார்த்து ஒரு கவலையாக இருக்கிறேன். பிழையான உபதேசங்கள், இன்னைக்கு பிழையான உபதேசங்களை
அதிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, 7வது நாள் தேவன் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இந்த நாளில நான் ஆண்டவரோடு சரினா ஒரு வேளையும் செய்யக்கூடாது. ஆமென். ஒரு வேளையும் செய்யக்கூடாது. நாம் ஆண்டவர் இந்த நாளை ஆண்டவருக்கு தான் நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார்? எதற்காக ஆண்டவர் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினார்? அவர் அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தான் 7வது நாள். ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செஞ்சாராம்? சாயங்காலம் ஆன போது வேதம் சொல்லுகிறது, ஓடி வருவாரா சந்திக்க. யார? ஆதாமை ஏவாளை. அவர் ஓடி வர்றார் ஆதாமை ஏவாளை சந்திப்பது. இன்னைக்கு நம்ம தேடி போகிறோம். அப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்றார், நீங்க தேடி வரல, நான் தான் உங்களை தேடி வந்தேன். நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவர் நம்மோடு உறவாடும்படியா. எதுக்கு? 7ஆம் நாளை எதை ஆசீர்வதிக்கிறார்? 7ஆம் நாள தான் ஆண்டோடு என்னோட பேச முடியும். ஆமென். 7ஆம் நாள தான் ஆண்டோடு நான் இணைய முடியும். மற்ற நாள் இணைய முடியுமா? யாராவது சொல்லுங்க. மற்ற 6 நாள் நீங்க என்ன செய்றீங்க? வேலைக்கு போறீங்க, இரவுக்கு பாருங்க, டயட்ல படுக்கிறீங்க, இல்லாட்டி உங்க வேலை ஏதாவது சமைக்கணும், சாப்பிடணும். யாருனாலும் யாருடைய வேலை செய்யணும் சொல்லுங்க. என்னுடைய வேலையை தான் நாங்கள் செய்யணும். ஆண்டவருடைய ஒரு வேலையாவது நம்ம செய்யணும். இல்லாட்டி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நான் கேட்கிறேன்னா, நம்ம கேட்பது கிடையாது. எல்லாமே நம்முடைய வேலை, நம்முடைய வேலை, நம்முடைய வேலை. நாங்க எங்க வேலை தான் எல்லாமே செஞ்சு 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 ஆண்டவருக்கு அந்த நாட்கள் இடமே கிடையாது. 7வது ஒரு நாள் ஆண்டவர் தர்றாரு, பார்க்கிறாரு. இந்த 7வது நாள் என் பிள்ளை இந்த நாளை கனப்படுத்துறாரு. ஆமென். இந்த நாளை ஆண்டவரை கொடுக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும். அதற்காக தேவனோட ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமூகத்தில் ஓடி வந்து நம்ம விழுந்து, ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நான் அவரோடு இணையும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மிகுதி 6 நாளில் காலடி வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். பாவங்கள் செய்ய முடியாதபடி தடை பண்ணி அவைகளில் விலகி ஓடக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். நல்ல பலனை கொடுக்கிறார். மிகுதியான ஆசீர்வாதம் என்ன? மிகுதியை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் என்னது? மிகுதி. ஆமென். மிகுதியை நாங்கள் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதற்காக ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோட வந்து என்ன செய்தாரா? அவர் உறவாடினார், அவர் சஞ்சரித்தார், பேசினார். ஆமென். இதற்காக தான் மனுஷனை உருவாக்கினார். மனுஷனை எதற்கு உருவாக்கினாரு? அவர்களோட பேசும்படியா. இப்ப நான் கேட்ட எத்தனை பேர் ஆண்டோட சத்தத்தை கேட்டீங்கன்னு கேட்டா நமக்கு ஒரு சிலருக்கு தான் சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு இந்த பாச பேசினாரு, நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், வாரோம் போறோம், இதுதான் நம்ம. ஆனா ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறதுனால என்னோட பேசுவார் என்றால் உங்களோடையும் பேசுவார். ஆமென். உங்களுடைய பேசக்கூடிய பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலதான் ஆதாம் ஏவாளை உருவாக்கி எந்த நேரம் சாயங்காலம் வரும்போது அவரோட பேசுறாரு. எப்படி உருவாக்கி? ஏன் எதற்காக வர்றாரு? ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாளை பார்க்க எதற்காக வர்றாரு? எதற்காக வந்தாருன்னா, அவர் எப்படி உருவாக்கினார்னா அவருடைய சாயலாக உருவாக்கினார். ஆமென். அவருடைய சாயலாக தான் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். எதற்கு உருவாக்கினார்னா, இப்போ அவர் எல்லாத்தையும் படிச்சு பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் ஆளுகை செய்ய வேணும், இதெல்லாம் அதிகாரம் செலுத்த வேணும். அதனால இவர்களை இயேசு தேவனை போல அவர்களை உருவாக்கினார். ஆமென். இப்ப அவர் வாரது ஆண்டவர் எதற்காக வாரது? அவரை பார்க்கும்படியாக தான் வாரது. ஏன்னா எங்களை கண்ணாடியை போல வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப எங்க முகத்தை எங்க பார்க்கலாம் சொல்லுங்க பாப்போம். எங்க முகத்தை எங்க பார்க்கலாம்? கண்ணாடியில தான் பார்க்கலாம். கண்ணாடியில பார்த்து நம்மளை அழகுபடுத்தி விடலாம். அப்ப இவர் வந்து பார்க்கிறாரா? எங்களை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை பார்க்கிறாரே. அவருடைய சாயலாக என்னை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சாயலாக என்னை உருவாக்கிறதுனால அவரை போல நான் இருக்கிறேன். ஆமென். யாரை போல இருக்கிறேன்? அவரை போல நான் இருக்கிறேன். பிள்ளைகள் டூரிஸ்டா இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேர் பார்த்தா புதுசா பார்க்கறோம்னா யாரும் என்ன செய்யுது? கஷ்டம். யார் இவர்? இவன் அவன் தப்பு செஞ்சா இவன் போய் சொல்லுவான், நான் இல்ல மாட்டி கொடுத்துருவோம். ஏன்னா 2 ஒரு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறார்? அவரை போல. யாரை போல? அவரை போல. அவருடைய முக சாயலாக. ஆண்டவரை யாரும் பார்க்க முடியாது. ஆண்டவரை எங்க பார்க்கணும்னா என்ன பார்த்து தான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாரை பார்த்து பார்க்கணும்? என்ன பார்த்து தான் பார்க்கணும்.
ஏன்னா அந்த நாட்கள்ல ஊழியம் செய்யும் போது சீசர்கள் அந்தியோகியா பட்டணத்துல என்ன சொன்னாங்கன்னா, யாரை பார்த்தாங்கன்னா இயேசுவை பார்த்தாங்க. அதனால என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. எப்படி வந்தது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. ஏன்னா கிறிஸ்து அவனோடு இருக்கிறதுனால, கிறிஸ்துவை போல அவர்கள் இருக்கிறதுனால அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். இல்லை, இது ஒரு மதம் இல்லை. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஐயோ இது ஒரு மதம் மாற்றுறாங்க, மதத்தை பற்றி சொல்றாங்கன்னு. இல்லை, வேதத்துல எங்கேயுமே ஆண்டவர் மதத்தை பற்றி சொல்லல. ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் இவர்களோடு கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவை போல இவர்கள் இருக்கிறதுனால இவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் யாரு? கிறிஸ்துவாய் இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய முகம் அல்ல விளங்குகிறது, அவருடைய முகம், அவருடைய சாயல் வெளியே விளங்குறதுனால அவர்கள் ஜனங்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள். ஆமென். அதுதான் அவருடைய சாயலாய் மாற்றி இருக்கிறார், அவருடைய சாயலாக எங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அவருடைய சாயலா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. நீங்க வாசிங்க முதலாம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். படைத்த சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியாக. அடுத்த வசனம், தேவன் தம்முடைய ஆமென். இப்ப எதற்காக அவரை அவருடைய சாயலாக படைத்தார் சொல்லுங்க? ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக, அதிகாரம் செலுத்தும்படியாக. அது அப்ப எல்லாமே என்ன செய்யும்? நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா அந்தகார வல்லமை நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா சத்துடைய திட்டங்கள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா சத்துடைய வல்லமைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், தேவன் உண்டாக்கின சகலமும் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு கீழ்ப்படியணும்? அவருடைய சாயலாய் நான் இருக்கிறதுனால. அல்லேலூயா. இப்ப அந்த நாள்ல பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு மிருகங்களையும் உண்டாக்கி யாருக்கு பொறுப்பு கொடுத்தாரு? யாருக்கு பொறுப்பு கொடுத்தாரு? ஆதாம் ஏவாளுக்கு பொறுப்பு கொடுத்தாரு. இப்ப யார் பேர் வச்சு மிருகங்கள்? சிங்கத்தை பார்த்து சிங்கம்னா சிங்கம் தான். அப்ப பேர் வைக்கும் போது அதுக்கு பக்கத்துல வந்துட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு சிங்கம் பக்கத்துல வந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இன்னைக்கு ஒரு சிங்கம் இப்படி வந்தா என்ன நடக்கும்? பாம்பு வந்தா என்ன நடக்கும்? பாம்பு வந்தா நம்ம ஓடி வெளியா. அங்க வரும்போது எங்கேயோ நம்ம இருப்போம். பாம்பை விட்டு கரப்பத்தாக்கி நம்ம பயப்படுவோம். நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன பூச்சி வந்தாலே பயப்படும். இப்ப நேற்று முந்தால நம்ம பாத்ரூம்ல இருக்கும் பொழுது அப்படி இருக்கும்போது பாம்பு உடனே மேல விழுந்துச்சு. கழுத்துல சரியா விழுந்து நான் டக்குனு உதவி கண்ணு கீழே விழுந்துட்டேன். பாம்பு வந்து பிறகு நம்ம வீட்டுக்கு தெரியாது. அப்ப மனைவி சொன்னாங்க, என்ன சத்தம் என்ன சத்தம்? நான் பிரஷோட எடுத்து பிரஷால அடிச்சிருக்கு. அது பிரஷ்ல அடிச்சா எங்காவது சாக போகும். அப்புறம் கதவை திறந்து நான் சொன்னேன். அப்போ கட்டை விடணும். அந்த கட்டையால நச்சு 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 தலையை நச்சு அப்படியே தலையை இல்லாம ஆக்கிட்டேன். இல்லாம ஆக்கின பிறகு கொஞ்சம் செத்து தான் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் வாழ ஆடு வந்து அவங்க சுத்தனி ஊற்றுனாங்க. நல்லா பிடிக்கும். டக்குன்னு அந்த நல்ல வேலை செய்யுது. திரும்ப கட்டையில அடிச்சு 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 அப்படியே ஒரு இறைச்சி துண்டு துண்டா மாற்றி அப்படி ஒரு ஆமே. இப்ப பாம்பு வந்தாலே நமக்கு பயம் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவரை என்ன நமக்கு அவர் சாயலாய் மாற்றி இருக்கிறார்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக, எல்லாவற்றையும் அதிகாரம் செலுத்தும்படியாக, யாரும் நமக்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் நம்மை சாயலாக மாற்றி இருக்கிறார். அப்ப இவர்களுக்கு அந்த சாயலை கொடுத்ததுனால இவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஆமென். இப்ப இவர்களுடைய ஆளுகை சாயலை கெடுக்க ஒருவன் வந்தான். சத்துரு என்ன செஞ்சா? ஓடி வந்து இவருடைய சாயலை கெடுக்கணும்னு சொல்லி அவங்களை பாவத்துக்கு உட்படுத்தினான். நம்ம எதை சொல்றது? இதே மாதிரி தான் அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நோவாவுடைய புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா, நோவா நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் வீட்டுல போய் வாசிங்க. நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் பார்த்தா ஜனங்கள் பாவம் செய்து பெருகி விட்டார்கள். இப்ப இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவோ நோவாவை தெரிந்து
அடிச்சு அந்த பேழைக்குள்ள ஜனங்களை கொண்டு வர சொல்லி. அப்ப யார் வந்தது அந்த பேழைக்குள்ள? நோவா குடும்பம் மாத்திரம் தான் பேழைக்குள்ள போனாங்க. இப்ப காக்கப்படும்படியாக தேவன் பேழைக்குள் கூட்டி வர்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அவங்களை அழிக்க விரும்பல, அவர்கள் தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட்டபடினால சாயலை கெடுத்தவர்கள் மேல அவருடைய அக்கறை கிடையாது. சாயலாய் இருக்கிறவர்களை பார்த்து அவர் கனப்படுத்துகிறார். சாயலாய் இருக்கிறவர்களை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அவர் அவர்களை கிருபையால் நிரப்புகிறார். ஏனென்றால் அவருடைய சாயல் கெடுபட்டு போகிறார். ஆமே, இதுதான் உண்மை. நீங்கள் நான் அவருடைய சாயலா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தீங்கும் வராமல். ஆமே, ஏன்னா அந்த சாயல் எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த சாயல் அவர் காக்கும்படியாக தூதர்களை அனுப்புகிறார், கிருபைகளை அனுப்புகிறார். நாம் காக்கப்படும்படியாக யாரும் எங்களுக்கு விரோதமாய் விரமிட முடியாது. ஏன்னா தேவ சாயலாய் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் யார் சாயலா உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் இப்ப நோவா காக்கப்பட்டோன்னு நோவாவுடைய வேலைக்குள்ள வந்தது. அதுக்கு பிறகு யாரு? ஜோடு ஜோடா மிருகங்கள் வந்தது. இப்ப யானை வந்திருக்கும் இல்லையா, பூனை வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும், புலி வந்திருக்கணும். பார்க்குற என்னென்ன டிஸ்கவரி சேனல்ல பார்க்குற எல்லா மிருகங்களும் வந்திருக்கும். இப்ப வந்தோடனே நோவாவை தாக்கிச்சா? இல்லை. ஏன் தாக்கல? நோவா தேவனுடைய சாயலால் இருந்ததுனால. ஆமே, சாயல் இருந்ததுனால இவைகள் தாக்கலை கீழ்ப்படிந்தது. என்னது? கீழ்ப்படிந்தது. அப்ப ஒவ்வொரு மிருகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாயை வச்சுக்கா நாய் அடிச்சு இல்லையா? ஆனா எல்லா மிருகங்களுக்கும் சமாதானமா இந்த பேழைக்குள்ள போனது. ஏன்னா தேவ சாயல் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள் இருந்தார்கள். ஆமென். இப்ப என்னதான் குழப்பம் வந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எங்க மேல ஒண்ணு ஒட்டிட்டு போகாது. ஏன்னா எங்க மேல தேவ சாயல் இருக்குது. ஆமென். இந்த சாயலை இழந்துடக்கூடாது. இந்த சாயலை இழக்காம இருக்க நான் என்ன செய்யணும்? தேவ பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறேன். ஆமென். இப்ப பாருங்க, இப்படி ஒரு கதை. என்னது? மயில். இப்ப இந்த மயில் வந்து அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. இந்த மயில் வந்து நான் குட்டி போடுவது எப்படி என்று சொன்னா, இந்த மயில் வந்து தன் இந்த மயில் முகத்தை பார்க்கிறது. இப்ப இந்த முகத்தை பார்க்கிறதுனால தான் அந்த சன்னதி பெருகிறது. இதே போலதான் நாங்க தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கத்தான் அவருடைய பிரசன்னங்களை நிரப்ப ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, மோசே மலை மேல ஏறி இருந்து 40 நாள் விழுந்து கீழே வரும் பொழுது ஜனங்களுக்கு பார்க்க முடிஞ்சு சமூகத்தை பார்க்க முடியலையே. அவ்வளவு பிரசன்னம். மோசே அவங்க முகத்தை பார்க்கலாம். ஆமே, ஜனங்கள் முகத்தை மறைச்சுட்டாங்க. இன்னும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகவே பேச வரும்போது, ஆண்டவரே நீங்க எங்களோட பேசாதீங்க, உங்களை பார்க்க முடியாது, உங்களை பார்க்க நாங்க செத்து போயிடுவோம், மோசையே எங்களோட வந்து பேசட்டும், மோசேக்கு நீங்க சொல்லுங்க, மோசே வந்து எங்களோட பேசணும். ஆனா இப்ப ஆண்டவர்களுக்கு திரைச்சிலை கிழிச்சு கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை கல்வாரி சிலுவைக்கு பின்பதாக அவரை பார்க்கும்படியாக. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டபடினால நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. ஆமென். இப்ப அதற்கு பிறகு நீங்க அப்படியே வந்தீங்கன்னா தானியேல் புஸ்தகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வசனங்களை எடுத்து வச்சு நீங்க வீட்டை போய் வாசிங்க. தானியேல் சிங்க கெபில கொண்டு வந்து போட வந்தாங்க. சிங்க கெபில போடும் பொழுது தானியேலை கொண்டு வந்து சிங்க கெபில போடும் பொழுது சிங்கம் என்ன செஞ்சிட்டான்? அமைதியா அப்படியே. சிங்கம் யாரை பார்த்துச்சு? தேவ சாயலில் வருகிற அந்த மகனை பார்த்து தேவன் வருகிறார் என்று அந்த சிங்கம் என்ன செஞ்சது? அவரே ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எந்த சிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த சிங்கம் கெச்சித்தாலும் பரவாயில்ல, எந்த சிங்கம் உங்களை பயமுறுத்தினாலும் பரவாயில்ல, தேவ சாயல நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் சிங்கம் உங்களை பார்த்து பார்க்கிறேன். ஆமென். உங்களை பார்த்து. அதனாலதான் நான் எதற்கும் பயப்பட தேவை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன செய்யலாம்? அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். இப்ப தேவ சாயல் எனக்குள்ள இருக்குதுனால நாங்க என்ன செய்யலாம்? அந்த சிங்கம் என்ன செஞ்சோம்? அப்படியே தானியலை கடிக்காம தானியல் பக்கத்துல வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. சாயலை இழந்தவர்களை போடும் பொழுது என்ன நடந்தா? சிங்கம் அப்படியே பாஞ்சி கடிச்சு தின்னு போச்சு. அவன் வரும் என்பதாக இன்றைக்கு நான் சொல்றேன், தேவ சாயல தேவனை உருவாக்கினபடினால இந்த தேவ சாயலை இழக்காதபடிக்கு, தேவ சாயலை இன்னும் நம்ம இருக்கும்படியாக தேவ பிரசன்னத்தில் வந்து நாம் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்த ஓய்வு நாளை நாம் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அப்படியே நோவா காலத்துல தானியேல்
இயேசு பார்த்தாரு, இந்த ஜனங்கள் தங்களுடைய சாயலை, என்னுடைய சாயலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமத்தினால். அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். தீத்து எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 வசனங்கள். 13ஆம் வசனம். தீத்து நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் நம்ம அக்கிரமெல்லாம் மீட்டு அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து இப்ப என்ன செய்யற, மறுபடியும் அவருடைய சாயலாக எங்களை கொண்டு வருகிறார். எதற்கு அவர் தன்னுடைய சாயலாய் கொண்டு வருகிறார் என்றால், அவர் சகலத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் ஆளுகை செய்யும்படியாக. இப்ப பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை பயப்பட வேண்டாம். நீங்க நம்ம பொருளாதாரத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆலயத்தில் வருவது கொண்டு இல்லை, நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது நான் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. எப்படியாவது நான் வருவேன், வந்து நான் தேவனை ஆராதிப்பேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பொருளாதாரம் என்னை மேற்கொள்ள முடியாது, பொருளாதாரத்தை நான் ஆளுகை செய்வேன். ஆமென். ஆமென். எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா, இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் தேவ சாயல உருவாக்கப்பட்டபடினால இந்த வியாதி எனக்கு காலுக்கு கீழே வர வேண்டும். நான் வியாதியை ஆளுகை செய்வேன். வியாதி என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் தான் வியாதி ஆளுகை செய்வேன். பிரச்சனை என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் தான் பிரச்சனையை ஆளுகை செய்வேன். நான் சூழ்நிலை என்னை ஆளுகை செய்ய முடியாது, நான் தான் சூழ்நிலை ஆளுகை செய்வேன். ஏனென்றால் தேவன் அவருடைய சாயலாக என்னை உருவாக்கி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் எவ்வளவு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய சாயலை நான் இழந்து போகாதபடி அவருடைய சாயலை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் 7ஆம் நாள் அவர் சொன்ன பிரகாரமாக அவருடைய பிரசன்னத்தை நான் வந்து நிற்கிறேன். அவருடைய சமூகப்படி இந்த ஆலயத்தில் வருவதற்கு முன்பதாக யார் வந்து இருக்கிறது? நான் ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் சில சொல்லுவாங்க, நேரத்தில் போ யார் ஆண்டவர் வந்து இங்கே காத்திருக்கிறார். சில நேரம் சனிக்கிழமே வந்து சில நேரங்களில் செபிச்சு ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ண ஆண்டவர் இந்த இடம் பிரசன்னமாய் மாறும். இந்த ஆலயத்தில் வருகிற வாசப்படி வரும்பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும், அவர்களுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும், அவர்கள் ஆவியை நிரப்பப்படும், தேவ மகிமையை காண வேண்டும். இது வெறும் கட்டிடம். இந்த கட்டிடத்தை மனுஷர்கள் செய்திருக்கலாம், ஆனால் இதை தேவன் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். இது தேவ பிரசன்னமாய் மாற்றும். ஆமென். ஆகையால் தேவ சாயலை ஒரு நாள் இழந்தார். தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி, தேவ வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது இந்த கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவருடைய மகிமை உங்க மேல கடந்து வருகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே சகலத்தை எனக்கு ஆளுகை செய்ய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. சகல பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். சில நேரம் பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது இரவே நம்ம பயப்படும். நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம மறந்துட்டோம், நம்ம யாருடைய சாயல்? கர்த்தருடைய சாயல். ஆண்டுடைய சாயலா இருக்கிறதுனால ஆண்டவர் நாளைகளை வெட்கப்படுத்த மாட்டார், கைவிட மாட்டார். ஏன்னா எனக்கு என்ன செய்ய நடந்தா அவர் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை உங்களை தொடுகிறவர் என்ன ஒருத்தர் தொட்டுட்டானா யார் தொட்ட அர்த்தம்? தேவனை தொட்ட அர்த்தம். எனக்கு ஒருத்தர் விரோதமா பேசுற, யாரு விரோதமா பேசினாங்க? தேவனுக்கு விரோதமா பேச. ஏன்னா நான் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயலா இருக்கிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், நான் அவரை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறேன். ஆகையால் எனக்கு அல்ல வெட்கம், எனக்கு அல்ல அவமானம், அவருக்கு தான். அப்ப அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை போட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இல்லை. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் அவர் இருதயத்தை பார்த்து என்ன செய்கிறார்? அவருடைய சாயல் விட்டு போது அவர் விருப்பம் இல்லை, அவருடைய சாயல் அழிந்து போது அவருடைய விருப்பம் அல்ல. அவருடைய சாயலை ஒருவர் கெடுக்கக்கூடாதுதான் அவருடைய ஆதி. ஆமென். ஆகையால் நீங்கள் நான் சாதாரண அல்ல, அவருடைய சாயல் ஆயிருக்கிறோம். ஆமென். ஆகையால் கண்களை மூடி ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சாயலாக என்னை மாற்றிருக்கிறீர்கள். இந்த சாயல் கெடுப்பட்ட நாளில நான் அக்கிரமக்காரனாக, நான் பாவியாக இருந்தேன். ஆனால் நீர் ஆண்டவரே சிலுவையில வந்து ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி என்னை உங்களுடைய சாயலாக மாற்றினீர். ஆண்டவரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே
என்னை உடைய சாயலாக மாற்றி, ஏன்னா இந்த 7ஆம் நாள் உடைய நாள் இதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் உடைய சாயலில் நாம் பலப்படும்படியாக, இன்னும் உடைய சாயலை சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆண்டவரை கருவியாக நானாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தமோ. நானாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தமோ. ஆமாம் அருமையான பிள்ளைகளே, தேவ கரத்துக்குள் அவருடைய சாயலை சுமக்கிற ஒரு கருவியாக நீங்கள் நான் இருக்கிறோம். இந்த சாயலை ஒருவனும் கெடுக்க முடியாது. அதை கெடுக்க பார்க்கிற எந்த வல்லமையா இருந்தாலும் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை கட்டி பாதாளத்தில் சிறைப்படுத்துகிறேன். உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது சாயலை சுமக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்கள் தேவ பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருந்து உம்முடைய மகிமையினால நிரப்பப்பட்டு உமது சாயலாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் சகலம் இவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சகல அதிகாரங்களும் துறைக்கணங்களும் இவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் உம்முடைய சாயலை சுமக்கிறார்கள். சத்தியசாஸ்திரமுடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே எங்களை வேதனைப்படுத்தாதீர்கள், எங்களை இந்த பண்டி கூட்டத்தில் அனுப்பிவிடுங்கள் என்று கெஞ்சினதான். இன்றைக்கு உம்முடைய சாயலை சுமக்கிறதுனால சத்துரைகளை பார்த்து கெஞ்சணும். அவன் எங்களை பார்த்து கெஞ்சணும். நாங்க தான் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே சத்துருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் உம்முடைய சாயலை நாங்கள் சுமக்கிறோம்.